வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. முதல்ல விஜய் அவர்களுக்கு நம்ம வாழ்த்த சொல்லிடுவோம். அவரு போட்டியிட்ட 2 தொகுதிகளிலையும், அதாவது பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றுட்டாரு. அதற்கு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். இன்னொரு வாழ்த்துகளையும் ஸ்பெஷலா விஜய் அவர்களுக்கு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, கொளத்தூர்ல ஐயா ஸ்டாலின் அவர்களை தோற்கடிச்சிருக்கிறாங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். இதற்கும் ஒரு ஸ்பெஷல் வாழ்த்தை விஜய் அவர்களுக்கு நம்ம சொல்லிடலாம். இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, 106 இடங்கள்ல முன்னிலையில இருக்குது தமிழக வெற்றி கழகம். திமுக 73, அதிமுக 55. பெரும்பான்மை அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவை. அது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் இல்லை, அப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்போ விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா ஒரு 10-12 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்கணும். அது எந்த இடத்துல இருந்து போறாங்க என்னன்னு தெரியல. திமுகவுல இருந்து போறாங்களா, அதிமுகவுல இருந்து போவாங்களா? எங்க இருந்தாலும் போயிடுவாங்க, எப்படியும் போயிடுவாங்க. போயிட்டு நாங்க உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியும் கருத்துக்கள் நிறைய பகிரப்படுது. எப்படின்னா 2.5 வருஷம் ஐயா ஸ்டாலின், 2.5 வருஷம் ஐயா எடப்பாடி அப்படின்ட்டு போயிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு சாத்தியமோ அப்படின்னு தெரியல. சாத்தியம் இல்லை, அது வாய்ப்பு இல்லை. இவரு நம்ம விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நோக்கி தான் களம் போயிட்டு இருக்குது. இன்னும் இறுதி கட்டத்தை எட்டலை, ஃபைனல் முடிவு இன்னும் சொல்லலை. காரைக்குடியில அண்ணன் சீமான் அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. அங்க போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த டாக்டர் பிரபு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது ஒரு மோசமான தோல்விதான் நாம் தமிழர் கட்சிக்கு. ரொம்ப மோசமான தோல்வி. இந்த தடவை 2026 ரொம்ப எதிர்பார்த்தாங்க. நாம் தமிழர் கட்சி ரொம்ப எதிர்பார்த்தாங்க. நாமும் கூட ரொம்ப எதிர்பார்த்தோம். ரொம்ப பாசிட்டிவா இருந்தோம், ரொம்ப நம்பிக்கையா இருந்தோம். அதாவது வரிசையாட்டு அண்ணன் சீமான் அவர்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்துட்டே வந்துட்டு இருந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 6% அந்த மாதிரி இருந்தாரு. 8.2, 2024 பாராளுமன்ற 8.2% வாக்கு பெற்று முன்னிலையில் இருந்தார். அப்போ பாராளுமன்றத்திலே அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் பெற்றிருந்தாரு. அங்கீகாரம் பெற்ற கட்சியாட்டு மாறி இருந்து. அப்போ அப்படியே போயிட்டு இருக்கும்போது பிப்ரவரி மாதம் நடந்த அந்த மாநாட்டிலே மக்களுடைய எழுச்சியெல்லாம் பார்க்கும்போது அரசியல் விமர்சகர்கள், நிறைய பழுத்த அரசியல் விமர்சகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி 5-6 இடங்கள்ல ஜெயிக்கும், அதுல உறுதியா நாம் தமிழர் கட்சி காரைக்குடியில் அண்ணன் சீமான் லீடரா ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போவார் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. குறிப்பா ரவீந்திரன் துரைசாமி ஐயா அவர்கள் ரொம்ப கான்பிடண்டா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய நம்பிக்கை கொடுத்தது. நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நிறைய நம்பிக்கை கொடுத்தது. அது நடக்கல, போச்சுது. நீ அதை பத்தி பேசி என்ன செய்ய? நீ அடுத்த கட்டத்தை தான் நம்ம நோக்கிட்டு போனோம். அதாவது இப்போ இங்க தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் எப்படி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு விஜய் அவர்களுடைய ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, அந்த படத்தை பார்ப்பதற்காக அந்த ரசிகர்கள், விஜய் நேசிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அடிச்சு புடிச்சுக்கிட்டு டிக்கெட் எடுத்து முதல் நாளே முதல் காட்சியை பாத்திர வேண்டும் அப்படின்னு ஒரு வெறியில போயிட்டு பார்ப்பாங்க இல்லையா, அதே நிலைமை தான் இப்ப நடந்திருக்கு. அதே சாப்டர் இங்க அரசியல பூத்துட்டாங்க. அதே மாதிரி விஜய் கட்சி தொடங்கினாரு, எலெக்ஷன்ல போட்டி போட்டாரு, மக்கள் ரசிகர்கள் ஆதரிச்சு அவருக்கு பெரும்பான்மை கொடுத்துட்டாங்க. முதலமைச்சர் தான், என்ன வேற என்னத்த சொல்ல, முதலமைச்சர் தான். இப்ப அதே கான்செப்டை தான் இங்க கொண்டு வந்துருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு அது இன்னும் மக்களுக்கு தெரியாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்க போகுதுன்னு என்னதானே இருக்குது சம்பவங்கள். அப்போ மக்கள் இந்த ரசிகர் குஞ்சுகள்லாம் இப்படி முதல் காட்சி போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஓட்டு போட்டு விஜய் கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா. இன்னும் நிறைய பேர் மாற்றம் வேணும், விஜய் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நடுத்தர மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்க எந்த ஒரு மனநிலையில ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னா, விஜய் வந்தா 1 பவுன் தங்கச்செங்கிலி தருவாரு, கல்யாணத்துக்கு பட்டுப்புடவை தருவாரு, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தருவாரு, தாய் மாமன் சீர் தருவாரு,
இலவசமா பேருந்துகள்ல பயணிக்க பெண்களுக்கு கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் அனைத்து பேருந்துகளிலும் இலவசமா பயணிப்பதற்கு வசதி வாய்ப்புகளை செய்து தருவாரு. அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்களே, உருட்டிருந்தாங்க இல்லையா? அது எல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு கிடைச்சிரும். நம்ம வேலைக்கே போக வேண்டாம், வீட்டுல உட்கார்ந்தே திங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினப்புல ஓட்டு போட்டுருவாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல வந்து சம்பவம் காத்துட்டு இருக்குது. சரியா? அது வந்து நீங்க தவறான நபரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க தமிழ்நாடு மக்களே. நீங்க வந்து தவறான நபர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அவசரப்பட்டுட்டீங்க. அந்த நீங்க செய்த தப்பின் விளைவு வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க. இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.